ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழ். அதில் வினா எழுத்துக்கள். ஃபஸ்ட் இந்த வினா எழுத்துக்கள் என்னன்னு பார்ப்போம். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பேர். சரிங்களா? வினா எழுப்ப பயன்படுத்தும் எழுத்துக்கள் தான் வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வினா எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா சொல்லுக்கு முன்னாடியே வரும், சொல்லுக்கு பின்னாடியே வரும். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். ஃபஸ்ட்டு இந்த வினா எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்துட்டு அந்த சொற்கள் எது முன்னாடியும் எது சொல்லுக்கு பின்னாடியும் வர பார்ப்போம். வினா எழுத்துக்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. ஏ, யா, ஆ, ஓ, ஏ இந்த 5ம் தான் வினா எழுத்துக்கள். அதாவது வினா எழுப்ப பயன்படுத்தும் எழுத்துக்கள் தான் இந்த வினா எழுத்துக்கள். இந்த 5ம் பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லுக்கு முன்னாடியே வரும், சில சொற்கள் சொல்லுக்கு இறுதியில் வரும். ஃபஸ்ட்டு மொழியின் முதலில் வருபவை. மொழிக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ, யா. இந்த 2 எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா மொழியின் முதல் வருபவை, அது சொல்லுக்கு முன்னாடி வருது. மொத்தம் வினா எழுத்துக்கள் 5. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, யா மட்டும் சொல்லுக்கு முதல்ல வருது. அடுத்து மொழியின் இறுதியில் வருபவை. மொழி இறுதியில் வருபவை பார்த்தீங்கன்னா ஆ, ஓ. இதெல்லாம் மொழியின் இறுதியில் வருபவை. ஒரு சொல்லு மட்டும் பார்த்தீங்கன்னா மொழி முதலில் வரும், மொழி இறுதியிலும் வரும். அது எந்த சொன்னால் ஏ மட்டும்தான் மொழிக்கு முதலிலும் வரும், மொழிக்கு கடைசியிலும் வரும். மொழியின் முதலில் வருபவை எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்க. எங்கு, யாருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு முன்னாடியே வந்திருக்கும், முதல்லே வந்திருக்கும். எங்கு, யா, யாருக்கு. அடுத்து மொழியின் இறுதியில் வருபவை பார்த்தீங்கன்னா பேசலாமா, தெரியுமோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொழியின் இறுதியில் வருபவை. பேசலாமா ஆ சவுண்டு, தெரியுமோ ஓ சவுண்டு. அடுத்து மொழிக்கு முதலில் வரும், மொழிக்கு இறுதியிலும் வரும். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ மட்டும்தான் மொழிக்கு முன்னாடியே வரும், மொழிக்கு இறுதியிலும் வரும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு முன்னாடி வந்திருக்கு. நீதானே, ஏ என்பது கடைசியில் வந்திருக்கு. இதுதான் வினா எழுத்துக்கள். மொத்தம் 5. அந்த 5லேருந்து பார்த்தீங்கன்னா மொழி முதல், மொழி இறுதி. ஒரு எழுத்து மட்டும் மொழி முதல்லையும் வரும், மொழி இறுதியிலும் வரும். இந்த வினா எழுத்துக்களை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அகவினா அப்படின்னு. பழைய அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்துருப்போம் இல்லைங்களா? இந்த மாதிரி அகவினா. அகவினா பார்த்தீங்கன்னா இது பிரிச்சா பொருள் தராத வகையில் இருக்கும். அகவினா எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் கிடையாது. இந்த எது என்ற பிரிச்சு எது என்ற வினா எழுத்து பிரிச்சோம்னா அது பொருள் தராது. இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது தான் அகவினா. வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. அடுத்து புறவினா இருக்கு. புறவினா பார்த்தீங்கன்னா அவனா, வருவானோ இந்த சொற்கள் இருக்க வினா எழுத்துக்கள். அதாவது அவனா, அதற்கு ஆ, வருவானோ இதில் இருக்கக்கூடிய ஓ ஆகிய வினா எழுத்துக்கள் நம்ம நீக்கினாலும் அதில் இருக்கக்கூடிய எழுத்து பொருள் தரும். அவனா இதை ஆவ நீக்கினா அவன் என்று இருக்கும். வருவானோ இதை ஓ என்று வருவான் அப்படின்னு பொருள் தரும். இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா. அகவினா பார்த்தீங்கன்னா பிரித்தால் பொருள் தராது, புறவினா பிரித்தால் பொருள் தரும். இதோட நியூ புக்கில் இருக்க வினா எழுத்துக்கள் முடிந்தது. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஓல்டு புக்கில் இருக்க வினா எழுத்தையும் சில இருக்கு, அதை பார்த்துருவோம். வினா எழுத்துக்கள் மொத்தம் 5 பார்த்துருக்கோம். ஏ, யா, ஆ, ஓ, ஏ. அவன் செய்தான், அவனா செய்தான் 2 தொடர்களுக்கும் உள்ள வேறுபாடு. முதல் தொடர் ஒரு செய்தி மட்டுமே, இரண்டாவது தொடர் ஒரு வினாவை எழுப்புகிறது. இது என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. நாம் ஏராளமாய் கேள்விகளை கேட்க உதவுகிறது. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா நாம் ஏராளமாய் கேள்விகளை கேட்க எந்த வினா எழுத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்பாங்க. நாம் ஏராளமாய் கேள்விகளை கேட்க உதவுகிறது. நீயா, நானா, இன்று, பள்ளியா, விடுமுறையா, ஓகேங்களா? இந்த மாதிரி ஏராளமான கேள்வியை கேட்க நம்ம என்ற வினா எழுத்தை பயன்படுத்துகிறோம். வினா எழுப்புவதற்கு வேறு சில எழுத்துக்களும் உண்டு, அது பார்த்தோம். ஏ, ஏ, யா, ஓ. அடுத்து ஏக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏ எழுத்து வினா கேட்க மட்டும் பயன்படுத்துவது கிடையாது. ஏ என்ற எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினா எழுப்ப மட்டும் பயன்படுத்துவது கிடையாது.
அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது. ஏ என்று எடுத்து, அதாவது சொல்லுக்கு முதல்ல வரும், சொல்லுக்கு இறுதியிலே வரும். பார்த்துருப்போம் ஆல்ரெடி. இது வந்து பார்த்தீங்கன்னா, வினா கேட்க மட்டும் பயன்படுத்துவது கிடையாது. அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது. அவன் செய்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, அவனே செய்தான். அடுத்து அடுத்து சீதையே சீதையே சிறந்தவள், உணவே மருந்து. அடுத்து இப்பொழுது ஏக்கு மாற்றாக அழுத்தம் கொடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா, ஏ என்பது பார்த்தீங்கன்னா வினா கேட்கவும் பயன்படுது, அழுத்தம் கொடுக்கவும் பயன்படுதுன்னு பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏக்கு மாற்றாக தான் பயன்படுத்தும் வழக்கம் இருக்கிறதா? ஏக்கு பதிலாக தான் என்று சொல்ல இப்போ பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, அவன்தான் முதலில் வருவான், சீதை தான் சிறந்தவள். அதாவது அழுத்தம் கொடுத்ததற்கு ஏக்கு பதிலாக தான் என்ற எழுத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். தான் என்ற சொல்ல பயன்படுத்துகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, பின்வரும் சொற்றொடர்களை வினா சொற்களாக மாற்றுக. இதை வந்து பார்த்தீங்கன்னா வினா சொல்ல மாற்றணும். பாண்டியன் நல்லவன். யார் நல்லவன் கேட்கலாம். பாண்டியன் நல்லவனா, இந்த மாதிரி வினா சொற்களாக கேட்கலாம். அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டார். அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டார். யார் வீட்டுக்கு வந்து விட்டார்? யார் வீட்டுக்கு வந்தார் கேட்கலாம். அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டாரா என்று கூட கேட்கலாம். அடுத்து கடல் பெரியது. எது பெரியதுன்னு கேட்கலாம். கடல் பெரியதா என்றும் வினா கேட்கலாம். இதோட வினா எழுத்துக்கள் முடியுது. ஓல்டு புக் ப்ளஸ் நியூ புக்ஸ் ரெண்டுமே சேர்த்து இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். தேங்க்யூ.